எலுமிச்சம்பழம் ஊறுகாய் செய்கிறதுக்கு 100 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதை நைட்டே நல்லா அலசிட்டு துணியில் போட்டு நல்லா உலர வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உலர்ந்ததுக்கு அப்புறமா எலுமிச்சம்பழத்தை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அரியும் பொழுது அதில் இருக்கிற விதை எல்லாத்தையுமே நீக்கி எடுத்துடணும். விதை இருந்ததுன்னா ஊறுகாய் கசக்கும், ப்ளஸ் சீக்கிரம் காளான் பிடிச்சி போயிடும். இது நம்ம 2 வருஷம் 3 வருஷம் வச்சுருந்தா கூட இந்த ஊறுகாய் கெட்டு போகாது. அதனால தான் விதை எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இப்போது கட் பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது ஏன் அரைச்சி எடுக்கிறேன்னா, இதில் நான் வந்து காடி எதுவும் ஊற்ற மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சாறுலேயே அந்த தோலில் ஊறும். அதனால தான் இதை அரைச்சி எடுக்கிறது. குழகுழப்பு தன்மை இதிலே வந்துடும். இப்போ 1 கிலோ கல் உப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எலுமிச்சை சாரோடு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணதை நல்லா கிண்டி விட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இது வந்து ஊறுறதுக்கு ஒன்று பீங்கான் ஜாடியாக இருக்கணும், இல்லை பிளாஸ்டிக்காக இருக்கணும். அப்போ தான் இதில் வந்து அரிப்பு இருக்காது. சில்வர் அலுமினியெலாம் சேர்த்துட்டிங்கன்னா பாத்திரத்தை அரித்து எடுத்துடும். அதனால் நான் இன்றைக்கி பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றி ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் ஊறட்டுன்னு வச்சுடுவேன். ஆனால் 2 நாளுக்கு ஒரு தரம் கிண்டி கிண்டி விடணும். அப்போ தான் அந்த தோலோட உப்பு புளிப்பு எல்லாம் ஊறி ஊறுகாய் பதத்துக்கு வரும்.